ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் அந்த ஃப்ரெண்டுக்காரன் தனியாக கூப்பிட்டு சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி பொய்க்கு மேலே பொய் சொல்லி அண்ணியை ஏமாத்துறதுக்கு பதிலாக உண்மையை சொல்லிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஒரு நாள் தாண்டா, நாளைக்கு எப்படியாவது விராஜ் வாயால் உண்மையை நான் தெரிஞ்சுப்பேன், அந்த ராணா யாருங்கிறது, அதுக்கப்புறமா நான் அன்னிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே, ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனு ரூமுக்கு போகிறான். அங்கே இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேலே எந்த சந்தேகமும் இல்லையா, ஸோ அதனால் மாறி மாறி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மார்னிங் ஆகிடுது. காலங்காத்தில் நம்ம ஹீரோயினை ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட கோட் இருக்குது. அந்த கோட் பாக்கெட்டுக்குள்ளே பார்த்தா விராஜ் ஒரு சைக்கிளை செஞ்சு போட்டான் இல்லையா, அதுதான் இருக்குது. இது என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ராகுவும் பின்னாடி அப்படியே ஒளிஞ்சு மறைஞ்சிட்டு தோட்டினது பாதியும் தோட்டாது பாதியமாக தலையை வந்து ஈரத்தோடு வந்து அவள் முகத்தில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு இருக்கான். என்னங்க நீங்கள் சின்ன பசங்க மாதிரி விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லையே, நான் மெச்சூரான பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, மெச்சூரான பையன் பாக்கெட்டில் இந்த சைக்கிள் இருக்கே, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரியுது விராஜ் செஞ்ச சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், இதுவும் ஆமாம், இது வந்து சிக்னலில் ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் தான் இது எனக்காக கொடுத்தான், நானும் கிறிஷ்க்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் குங்குமத்தை எப்போதும் போல் மார்னிங் வந்து அவன் கையில் தான் வச்சுப்பா இல்லையா, ஸோ அதே மாதிரியே வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த சைக்கிளை எடுத்து வச்சுக்கிட்டு இதை எப்போ என் பாக்கெட்டுக்குள்ளே அந்த பையன் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்பினில் குப்பையை போட வந்த அந்த குப்பை தொட்டியில் சைக்கிள் கிடக்கிறத பார்த்துடுறா. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ சந்தேகமாக இருக்குது, இந்த சைக்கிளை எதுக்காக குப்பை தொட்டியில் போட்டிருக்காரு ராகு, இதை கிறிஷ்க்கு கொடுக்கலான்னு தானே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு, என்னதான் நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஏசிபிக்கு கால் பண்ணி அந்த விராஜை பிடிப்பீங்களா மாட்டிங்களா, எப்போ தான் பிடிப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் மேடம், நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், அவனை இப்படி ஃப்ரீயாக விடணும்னு எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, அவனை பார்த்து அடுத்த செகண்டே அவனை பிடிச்சிட்டு வந்து திரும்பவும் லாக் பண்ணி வச்சிருவோம் மென்டல் ஹாஸ்பிட்டலில், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நம்ம ராகு நேராக அந்த பையலை கூட்டிகிட்டு காரில் எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டே இருக்கான், உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போல். அதே சமயம் நம்ம ஹீரோயினை கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டா. அங்கே வந்து ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட ராகு என்ன தான் என்கிட்ட மறைக்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்களா, அந்த விராஜ் எங்கே தான் இருக்கான், அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா, என்ன உண்மையை சொல்லுங்கள் சுந்தர் அப்படின்னு கேட்டால் அந்த பையலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்கீங்க, இதுக்கும் ராகுவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ராகு எதுக்காக உங்ககிட்ட மறைக்க போகிறாரு, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோயினை அங்கேருந்து போயிடுறா. பட் இந்த பையலுக்குமே இது கஷ்டமாக தான் இருக்குது. ராகு பொய் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னையும் இப்படி பொய் சொல்ல வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான். விராஜை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தான்ல, ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல விராஜை இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். உடனே இந்த பையன் போயிட்டு, ராகு எதுக்காக என்னை விட்டுட்டு போகிற, ப்ளீஸ் ராகு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுடா, நீ ராணாவை பற்றி சொல்கிறதுக்கு நான் உனக்கு டைம் கொடுத்துருந்தல, அந்த டைம் முடிஞ்சு போச்சு, அதனால இனிமேல் நீ எனக்கு தேவையில்ல, உன்னை இனிமேல் நான் போலீஸ்லேருந்தும் காப்பாற்ற மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்கே வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு இவன் மட்டும் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த பையலும் பின்னாடி துரத்திட்டே போயிட்டு இருக்கான். ராகு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரில கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஏசிபியும் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. நீ விராஜை பார்த்தியா, அவனை நீ எங்கே பார்த்த அப்படின்னு கேட்டால் அவன் வந்து பைத்தியம் மாதிரி இருந்தான், அதுக்கப்புறம் அவன் வந்து என்னை கல்லால் அடிச்சிட்டானா, என்னோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன், அப்பங்க ரெண்டு பேர் காரில் வந்து அந்த பையலை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யார் கூட்டிகிட்டு போனான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியல, ஒருத்தவன் குண்டா இருந்தான் ஒருத்தன் ஒல்லியா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தவன் குண்டாவும் ஒருத்தன் ஒல்லியாவும் இருந்தாலுமே அது ராகு அப்புறம் சுந்தர்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பையலை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கெட்சை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ விட்டுட்டு போனாலே அவன் எங்கேயும் போல சும்மா போகிற மாதிரி போயிட்டு அங்கே ஒரு செடிக்கிட்ட நின்று மறைஞ்சு நின்று இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கான். அதாவது இவன் எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ இவன் உண்மையிலே பைத்தியம் தானா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த பையலும் அப்படி இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இப்போ எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்கான். அப்போ அந்த பக்கமாக ஒரு மரவட்டை போயிட்டு இருக்கு, அதை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கான். சரி அதை வச்சுட்டு ஏதோ விளாடுறான் அப்படின்னு பார்த்தா எடுத்து வாயில் போட்டுக்கிறான். இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து நம்ம ராகவும் பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த பையன் நல்லா இருந்தாலும் பைத்தியமாக இருந்தாலும் இந்த பாச்சை மரவட்டை இதெல்லாம் சாப்பிட்றத மட்டும் விட மாட்டான் போல். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுவிட்டு அது எப்படி பசி அடங்கும், ஸோ எனக்கு திரும்பவும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டு இருக்கான். அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அவன் இவனை பார்த்துட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். என்னப்பா உனக்கு பசிக்குதா, வா என் கூட சேர்ந்து பிச்சை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு, அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படிங்கிற மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அந்த பையலும் அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். எப்படி இருந்த விராஜ் இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஸ்கெட்சும் ரெடி பண்ணிட்டாங்க போல். அதை பார்த்த ஏசிபிக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா அங்கே இருக்கிறது ராகுவோட ஃபேஸு தான். ஸோ அந்த ராகுவோட கஸ்டடியில் தான் விராஜ் இருக்கிறான். ஆனால் அப்போ என்னோட பிளான் எல்லாம் சொதப்படுறது இந்த ராகு தானா, இந்த தடவை விராஜை மட்டும் இல்லை அந்த ராகுவையும் சேர்த்து நான் கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இந்த பக்கம் இந்த பையிலும் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான் இல்லையா, ஸோ அதில் ஒருத்தவன் பாவம் பார்த்து 20 ரூபா கொடுத்துட்டு போகிறான். அதை வந்து பக்கத்தில் இருக்கவன் பிடுங்கிக்கிட்டு 10 ரூபா நீ வச்சுக்கோ, 10 ரூபா நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 10 ரூபா கொடுத்து அனுப்பிவிடுவோம். அந்த 10 ரூபா எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஒரு கடையில் வந்து ஏதோ வாங்கி சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ தூரத்துலேருந்து இதெல்லாம் நம்ம ராகு பார்த்துட்டு தான் இருக்கான். போலீஸ் வண்டி வேற வருது. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு செகண்ட் விராஜை காப்பாற்றுறதுக்கு தான் போகிறான். இருந்தாலும் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இப்போ விராஜ் என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். போலீஸ்லேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறானா இல்லை அவன் பைத்தியம் மாதிரி தான் இருக்கானா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமாக போலீஸும் தேடிட்டு தான் வருது. பட் அந்த சமயம் பார்த்து இந்த பையன் வந்து 10 ரூபாய் கீழே போட்டான். அதை கீழே குனிஞ்சு எடுத்துட்டு இருக்கிறதுனால போலீஸும் அவனை பார்க்காம அங்கேருந்து போயிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்டா விராஜ், இல்லைனா நீ இந்நேரம் மாட்டியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வரதுக்காக போனால் அங்கே போய் பார்த்தா அந்த பையில காணோம். எங்கே போனான்னு பார்த்தா ஒரு ட்ரக் வண்டியில் ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கான். இவன் எப்போ ஏறினா அப்படிங்கிறது நமக்கு காட்டலை. கண் சிமிட்டுற நேரத்தில் இவன் இப்படி ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கான். நம்ம ராகுவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எங்கே போனா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த லாரியில் ஏறி நம்ம விராஜ் வந்தான்ல, அந்த லாரி வந்து ராகுவோட வீட்டுக்கிட்ட தான் வந்து நிற்கிது. ஏன்னா ராகுவோட ஃப்ரெண்ட்ஸை தான் அந்த லாரியை ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது இந்த பையன் அப்படியே அந்த பக்கமாக இறங்கி வந்து ராகு வீட்டுக்குள்ளே இப்போ பூந்துடுறான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான் அந்த வீடை. அப்புறம் அங்கே ஃபோட்டோ மாட்டி இருக்கிறத பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது இது வந்து ராகு சியாவோட வீடு அப்படின்னு. ராகு சியாவா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு இருந்ததில் அங்கே ஒரு ஃப்ளவர் வாஸ் இருக்குது. அதை கீழே தள்ளி விட்டு உடச்சிடுறான். அந்த சவுண்டு கேட்டு அம்மாவும் தங்கச்சி அங்கே வந்துடுறாங்க. யார் இதை உடைச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல மேடம், நான் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் சரி அப்போ வெளியில் போய் பாரு, யாராவது வந்திருக்காங்களான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே போய் சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. அதே சமயம் போலீஸும் இந்த பக்கம் கிளம்பிடுறாங்க. ராகு வீட்டில் தான் விராஜ் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினியும் அண்ணா அண்ணியோட ஃபோட்டோக்கு மாலை போட்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ஃபோட்டோவில் பின்னாடி வந்து விராஜ் நிற்கிறது தெரியுது. உடனே இவ பயந்து போயிடுறா. அடுத்த செகண்டே திரும்பி பார்த்தா அங்கே அந்த பயலை காணோம். பதட்டமான இவ வீடு ஃபுல்லாக சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை காணோம். ஒருவேளை நம்ம தான் இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போயிடுறா. அப்புறமா தான் தெரியுது அந்த பையில வந்து ராகு தான் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு. கரெக்டான சமயத்தில் பிடிச்சி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டான். இல்லைனா நம்ம ஹீரோயினி பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கா, நான் உண்மையிலே அங்கே விராஜை தான் பார்த்தேன், ஆனால் நான் திரும்பி பார்க்கும் போது அவன் இல்லையே, ஒருவேளை அது பிரமையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பையில அப்படியே ஸ்டோர் ரூமுக்கு இழுத்துட்டு வந்துட்டு உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ ஏன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்ப அப்படி இப்படின்னு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ ஏன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த பையன் வந்து இவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கான், சின்ன குழந்தை மாதிரி. போது நிறுத்துற அவனோட நாடகத்தை, நீ இன்னும் எவ்வளோ நாள் தான் அப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கேன் நானும் பார்க்குறேன். அந்த ராணாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ இப்போ என் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டியா, திரும்ப என்னோட ஃபேமிலி வந்து நீ கஷ்டப்படுத்த பார்க்குறியா, காயப்படுத்த பார்க்குறியா, அதுக்கு நான் ஒரு காலமும் விட மாட்டேன். இப்போவே நீ கிளம்பிப்போ, உன்னை போலீஸ் பிடிச்சானா இல்லை எவங்க ஒன்றாதான் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான். உடனே அந்த பையலுக்கு கோவம் வந்துடுது. அவன் டக்குன்னு இவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக பாக்ஸிங் பண்ணுற மாதிரி கையை வச்சுட்டு நிற்கிறான். அப்படியா, நீ அப்போ என்கிட்ட சண்டை போட போறியா, வாடா நானும் ரெடி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சண்டை போடுறதுக்கு போயிட்டு இருக்கான். அப்போதான் நம்ம ஹீரோனோட குரலை கேட்குது, ராகவ் அப்படிங்கிற மாதிரி. பார்த்துட்டு இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம பொண்டாட்டி எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மொத்த ஃபேமிலியும் ராகவ நிற்க வச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா ராகவ், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த விராஜ் எவ்வளோ மோசமானவன், அவனை இந்த வீட்டுக்கே நீ கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா நான் ராணாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவனை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னால் போதுண்டா, ராணா ராணா ராணா, அந்த ராணா யாருன்னு நமக்கு தெரியாது, அவனை நம்ம பார்த்ததும் கிடையாது, நீ அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பையில கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன், இவன் எவ்வளோ பெரிய யமகண்டங்கிறது உனக்கு தெரியாதா, நம்ம எல்லாரையும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினா இப்போ திரும்ப அதே மாதிரி நடக்கணுமா, நம்ம ஃபேமிலியில் யாராவது சாகணுமா, அதுக்கு தான் நீ ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டே இருக்காங்க. அம்மா உண்மையிலே ராணாங்கிற ஒருத்தவன் இருக்கான், ஆமா அவன் ரொம்ப ஆபத்தானவமா, அவன் தான் நம்ம அண்ணியையும் அண்ணாவையும் கொண்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி என்னால் அமைதியாக இருக்க முடியும், இதுக்கு முன்னாடி நம்ம அமைதியாக தானே இருந்தோம், அதனால என்ன ஆச்சு, நம்ம அண்ணி தான் செத்து போனாங்க, அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் யாராவது சாகணுமா, இதை தான் நீங்கள் விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க, அந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த ராணா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிரோமா, அதுக்கப்புறம் இந்த விராஜை நானே கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுறோமா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதனால அம்மாவால் இதுக்கப்புறமே இவனுக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால உன் இஷ்டப்படியே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. வேற எதுவும் பேச முடியல இவங்களால. அதே சமயம் போலீஸும் இப்போ கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க, உள்ளே வர போகிறாங்க. பட் அதுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது, ராகு வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க போலீஸ் ஆச்சே, உள்ளே போய் தான் ஆகுவாங்க. இந்த பக்கம் நம்ம விராஜும் ரூமுக்குள்ள நின்றுக்கிட்டு ராகு கதவு தர அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்பங்க நம்ம ராகு வந்துட்டு வாடா என் கூட அப்படின்னு அவனை அழைச்சிட்டு வெளியே போயிட்டே இருக்கான். போலீஸ் வந்து உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க உள்ளே வந்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ராகு தான் விராஜை பிடிச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிறது. அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.